பழம் தின்று மதம் கூறுவதில், பிணம் தின்று மதம் கூறுவதில் தெய்வம் எந்த பக்கம்? தமிழ் சூரியன் 122 கூறுவது. நல்வினை தீவினை, பழம் தின்று வாழும் கிளிகள், பிணம் தின்று வாழும் கழுகன், இரண்டும் பறவை இனம்தானே. அதுபோல மனிதன் பழம் தின்று மதம் கூறுவதில், பிணம் தின்று மதம் கூறுவதில் உலகத்தில் சத்தியம் ஏது? தர்மம் எந்த மதம் கூறுவது? இவையில் உலகத்தில் மத தெய்வம் இல்லாமல் அறிவின் வளர்ச்சியில் அந்த நாடு வாழ்கிறது. மதம் வீட்டிற்குள் மட்டும். அப்படிப்பட்ட நாட்டில் இந்தியர்கள் அறிவின் வேலை செய்கிறார்கள். இங்கே அவரவர் பேசும் எழுத்து ஒலி நாடி நரம்புகள் செயலை பக்தி என்ற தீயை ஊட்டி உடலை உருக்கி உடல் பொருள் கண்டவர்கள் கூற்று பிரகிருதியை உள்படுத்தி கூறுவது. அந்த நிழலை தீண்டாமல், அடுத்த நிழலை தீண்டாமல் எழுதி வைத்தது. இன்றும் அதை படித்து அர்த்தம் கூறுவது அவர்கள் மல உடலில் கூறுவது. இங்கு பக்தி இல்லை, மலம் அற்ற உடல்கள் கூறுவது. இன்று நம்பத்தகாத்தது என்று நினைப்பவர்களுக்கு தெய்வம் சக்தியா? இல்லை, எங்கள் தெய்வம் என்பதற்கு உங்களில் எடுத்துக்காட்டு எது உண்டு? முடியளவிற்கு ஆதாரம் உலகர் முன்னில் காண்பிக்க மேஜிக்காக கூடாது. அப்படி ஒருவராலும் முடியாது. முடியளவிற்கு சக்தி என்பவர்கள் ஒருபோதும் அடுத்த நிழலை தீண்டி கூற மாட்டார்கள். அந்த உடல் கண்டது இங்கு பட்டினத்தார் ஞானம் 100:20 கூறிய மெய் உணர்ந்து பாராமல் விரிந்த கன்று போகாதே ஐயன் திருவிளையாட்டா நெஞ்சே செய்யதோர் ஆணெழுத்தும் பெண்ணெழுத்துமாகி நடு நின்று காணும் பொருள் உரைக்கும் கல். இதன் அர்த்தம் அவர் உடலில் சொல்லில் எழுத்தொலி எழுத்து தத்துவம் வெள்ளை நிறமான இந்திரியம். அது காமநிலை செய்வதில் இயங்கும். அதை அந்த எழுத்தொலி உடல் நரம்புகள் செயலை கூறுவது. இங்கு ஈ ஈ என்ற எழுத்தொலியை காண்பித்தது. அந்த செயல் இது ஈ எழுத்து வடிவ உடல். இப்படி பார்ப்பதில் சுவாசம் இழுப்பது, மூக்கில் ஏறி வருவது. அந்த நீருடலில் ஈ எழுத்து இங்கு கூறுவது உடல் வடிவம். இதில் ஆ இது அன்னக்குடல், ஈ நீர்க்குடல், நெஞ்சு அக்னி ஓ எழுத்து, வாயு ஏ எழுத்து, நெற்றி ஓ எழுத்து. இப்படி கூறுவதில் சூரியநாதம் கூறியது எழுத்தொலியை குறித்து. இந்த எழுத்தொலி உங்கள் செயலில் இயங்குவது. அதை பட்டினத்து சித்தர் அந்த வழியில் படித்து கூறியது. தமிழில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயர்மெய் எழுத்து 6, சொல் எழுத்து 15. அது அலி எழுத்து என்பது. ஆணாகி பெண்ணாகி அலியாகி அந்த அலி எழுத்து என்பது தமிழ். இங்கு காணும் எழுத்து கா, ச, ட, த, ப. இதில் காயில் 4 எழுத்து வருவது 3. அது 100% என்றால் 2ஆம் கா 75%.
அழிந்து வருவது எழுத்தில். மூன்றாவது கா 50%, நான்காவது கா 25. இப்படி ஒவ்வொரு எழுத்து கூறுவதில் அழிந்து வருவது. ச, ட, த, ப. இதில் 3 கா தமிழில் சொல்லெழுத்து. 3 ச தமிழில் சொல்லெழுத்து. 3 ட தமிழில் சொல்லெழுத்து. 3 த தமிழில் சொல்லெழுத்து. 4 ப 3 ப தமிழில் சொல்லெழுத்து. இந்த சொல்லெழுத்தை வைத்து தமிழில் யாரும் எழுத்தாக கூற மாட்டார்கள். எழுத்து வடிவத்தில் கிடையாது. காரணம், அங்கு எழுத்தில் பலவித செயல்கள், வலம்பிரி எழுத்து, ஒற்றை எழுத்து, அப்படி பல காரணங்கள் உள்ளதினால் கூறவில்லை தமிழில். அப்படி கூறுவதில் அந்த எழுத்தொலி வெள்ளை நிறமான இந்திரியம், அது காமநிலை செயலில் இயங்கும். அதை அந்த எழுத்தொலி உடல் நரம்புகள் இந்த ஈ எழுத்து தத்துவம் விட்டு 18 சித்தர்களில் அகத்தியர் பெண்பால் இந்திரியம், அந்த செயல் முடிந்தது. இங்கு மெய் எழுத்து செயல், இந்திரிய செயல், அகங்காரம், காமம், மாயை நிறைந்த உடல், அதில் எழுத்தை வைத்து பக்தி காண்பது உடல் சக்தி இந்திரியம். இந்த நிலையில் ஆனாலும் அந்நிலை காட்சி காண்பதில் சூரிய சூடை தாபதபசு ஏற்றுவதில் உடல் மயக்கம் வரும்போது தன்னை மறந்து உறங்கும். மயக்கம் தெளிந்தால் உடலில் அந்த சூடு இழக்க பஞ்ச இந்திரியம் செயல் இழகும். அது ஐயன் அன்னக்குடல் அகங்கார செயல். நெஞ்சில் இரத்தம், அதில் செய்யும் காட்சியில் அந்த வகை இரத்தம் வெள்ளை நிறமாக்கி முகசக்தி பஞ்ச இந்திரியம் செயலை அடக்க நெஞ்சு செயல் முடிவு. தமிழ் யா எழுத்து நடுநெற்றி எழுத்து செயலில் நடுவாகி ஆண் பெண் வலது கண் ஆண் சக்தி மாயை, பெண் சக்தி காமம் இடது கண். யா செயல் பொருள் காண்பது கல் உடலில் அகங்காரம். அன்னக்குடல் செயலில் அன்னக்குடலில் கரையாகி செயல்படுவது மாற வேண்டும். இதை மந்திரம் பரத்துவம் சிவன் நந்தவனமான அன்னக்குடலில் இறங்கி கொப்புள் கொடி தாமரை கதை கூறுவது. அங்கு அந்நிலை செயலை இங்கு பட்டினத்தால் இப்படி கூறுவது. யா எழுத்து வரை. இது மலையாளம். மார்கண்டேயன் கதையில் விருத்தாந்தம் ஓதினாம் என்பது முதல் குறிப்பில் கடைசி வார்த்தை. மலையாளத்திலும் இந்த யா வரையாகும். அதுபோல பாரதத்தில் எல்லா மொழிகளிலும் யா வட்டம் இல்லாமல் வரையாக இருக்கலாம். இங்கு தமிழ் எழுத்து 12. இப்படி எத்துறை பணியில் இன்று ஆசிரியராக அறிஞராயிலும் இதுபோன்ற வடிவில் வரைந்து வைத்து தமிழ் சூரியன் கூறும் திருமந்திரம் கூறுவதில் எழுத்துக்கள் கூறும் விரிவு இங்கு நீங்கள் வரைந்து வைத்து அதை உணர்ந்து சிந்தித்தால் உண்மை செயல் உங்களுக்கே புரியும். இப்படி கூறுவது எனக்காக மட்டும் கிடையாது. இங்கு தெரிந்ததை இப்படி கூறுவது. இதை 6 பேர் கொண்ட குழுவாக இருந்து கூறினால் இதைவிட அமோகமாக ஒவ்வொரு எழுத்தும் விளங்கும்.
அதற்கு ஸ்டுடியோ, பல செயல்கள் தேவை. இங்கு கூறுவதை உணர்ந்து நீங்கள் உங்கள் மனதில் செயல்பட்டால் உங்களுக்கே புரியும். நன்றி.